தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவது நாளாக இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் முயற்சி மேற்கொண்டிருக்கிறது. நள்ளிரவின் பல நேரங்களில் இந்திய எல்லைப் பகுதியில் ஊடுருவுவதற்கு பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் முயற்சி மேற்கொண்டன. இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அம்சம் அத்தனை ட்ரோன்களையும் அழித்துளிக்கிறது. இந்தியாவும் பதில் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. விவரம் என்ன? தற்போது எல்லையில எது போன்ற நிலை நிலவுது? இந்தியாவுடைய பதிலடி எப்படி இருக்கு? அடுத்ததாக என்ன நடக்கும்? தேவா, மிக முக்கியமாக அந்த எல்லை தாண்டிய தாக்குதலை பாகிஸ்தான் நள்ளிரவு முதல் நடைபெற்று வரும் அதே நேரத்தில் தற்பொழுது தலைநகர் டெல்லியை நோக்கி பாகிஸ்தானுடைய ஃபத்தே-2 ஏவுகணையினுடைய அந்த ஒரு லான்ச் என்பது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஃபத்தே-2 ஏவுகணை ஹரியானா மாநிலத்தினுடைய சிர்சா பகுதியில் இந்தியாவுடைய டிஃபென்சிவ் சிஸ்டத்தால் முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு அது தாக்கப்பட்டு இந்த ஒரு டெல்லி தலைநகரை நோக்கிய ஒரு தாக்குதலை தற்பொழுது இந்தியாவுடைய படைகள் முறியடித்துள்ளதாக முதற்கட்ட தகவலை அதிகாரிகள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த விவகாரத்தை அடுத்து டெல்லியில் முழுவதுமே தற்பொழுது பிளாக் அவுட் என்பது அமல்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்ட்ரல் டெல்லி, அதாவது நாடாளுமன்ற வளாகம், பிரதமருடைய இல்லம், ரெய்சினா ஹில்ஸ், அதாவது ஜனாதிபதி மாளிகை உள்ளிட்டவை அமைந்திருக்கக்கூடிய அந்த ரெய்சினா ஹில்ஸ் பகுதி முழுவதுமே தற்பொழுது முற்றிலுமாக மின் இணைப்புகளானது துண்டிக்கப்பட்டு ஹை அலர்ட்டில் டெல்லியினுடைய அதாவது தலைநகரமானது தற்பொழுது போடப்பட்டுள்ளது. இந்த ஃபத்தே-2 ஏவுகணை என்பது டெல்லியை குறிவைத்து பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்டதாகவும் அது ஹரியானா மாநிலத்தினுடைய சிர்சா பகுதியில் தற்போது அதிகாரப்பூர்வமாக இந்தியாவுடைய படைகளால் தகர்த்தெறியப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு கடுமையான ஒரு தாக்குதல், எதிர்வினை தாக்குதல் என்பது இந்தியாவால் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் பல்வேறு இடங்கள், அதாவது பாகிஸ்தானில் கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டது. தல்வண்டி சௌத்ரி பகுதி இருக்கக்கூடிய, அதாவது கபூர்தலா பகுதியில் இருக்கக்கூடிய தல்வண்டி சௌத்ரி பகுதியிலும் ஒரு கடுமையான வெடிப்பு சத்தம் என்பது கேட்டுள்ளது. குறிப்பாக கோண்டிவால் பியாஸ் என்ற அந்த ஒரு பிரிட்ஜ், அந்த கபூர்தலாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாலம் என்பது முற்றிலுமாக இந்தியாவுடைய தாக்குதல் இப்பொழுது தகர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய 3 பேஸ், அதாவது ஏர்பேஸ், விமானப்படையினுடைய விமான தளம் என்பதும் இந்தியாவினுடைய தாக்குதலுக்கு தற்பொழுது கீழ் வந்துள்ளது. ஒரு எதிர்வினை தாக்குதல் என்பது முழு வீச்சிலான ஒரு தாக்குதலாக இந்தியாவால் தற்பொழுது சரமாரியான ஒரு தாக்குதலாக பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது. நூர்கான் ஏர்பேஸ் ஆனது இந்தியாவுடைய ஸ்ட்ரைக்குகள் மூலமாக இன்று அதிகாலையில் தாக்கப்பட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த எதிர் தாக்குதலை அடுத்து முழுமையான ஒரு விமானங்கள், சிவில் விமான போக்குவரத்துகள் பயணிப்பதற்கு பாகிஸ்தானுடைய விமான தளம் என்பது அதிகாரப்பூர்வமாக, வான்வெளி என்பது அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டு ஒரு நோட்டாம் என்பதும் அந்த பகுதியில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக பார்க்கிறது, கடந்த 2 நாட்களுக்கும் மேலாக சிவில் பயணிகள் விமானத்தை ஒரு பாதுகாப்பு கவசம் போல பாகிஸ்தான் பயன்படுத்தி வந்த நிலையில் இன்று இந்தியாவுடைய தகுந்த பதிலடிகள், கடுமையான ஒரு தாக்குதல்கள் காரணமாக நோட்டாம் முழுமையாக விதித்து எந்த ஒரு விமானமும், குறிப்பாக சிவில் பயணிகளுடைய விமானம் என்பது பயணிக்க கூடாது என்ற ஒரு நோட்டாம் அறிவிப்பையும் நோட்டீஸையும் பாகிஸ்தானானது தற்போது தன்னுடைய வான்வெளிக்கு பிறப்பித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு சேவைகள், குறிப்பாக விமான சேவைகளானது முழுமையாக பாகிஸ்தான் பக்கம் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ராவல்பிண்டி, பெஷாவர், இஸ்லாமாபாத், லாகூர் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு டிஃபென்சிவ் சிஸ்டங்கள் உள்ளிட்டவற்றிலும் ஒரு ஃபுல் ப்ளோன் அட்டாக் என்பதையும், எதிர்வினை தாக்குதல் என்பதையும் இந்தியாவானது இன்று தற்பொழுது நடத்தியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். தலைநகர் டெல்லி மட்டுமல்லாமல் சண்டிகர் உள்ளிட்ட பல முக்கியமான நகரங்களும் தற்பொழுது ஒரு ஹை அலர்ட் மோடில் போடப்பட்டதையும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய தாக்குதல் என்பது தொடர்ந்து இந்த அதிகாலையில் மீண்டும் தொடங்கியது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதன் காரணமாக அந்த ஒரு ஹை அலர்ட் மோட் என்பது பல்வேறு நகரங்கள், இந்தியாவுடைய முக்கிய நகரங்களில் போடப்பட்டதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பஞ்சாபுடைய ஜலந்தர் பகுதியிலும் குடியிருப்புகளை குறிவைத்து ஒரு ஏவுகணை தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியுள்ளதையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு தாக்குதல், அதாவது இந்தியாவிற்கு எதிரான
தாக்குதல்கள், குறிப்பாக பாகிஸ்தானுடைய ஆபரேஷன் புயான் உல் மர்சூஸ் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட ஒரு புதிய தாக்குதல் ஆபரேஷனை பாகிஸ்தான் தொடங்கி இருக்குமோ என்ற ஒரு விசாரணையை தற்பொழுது இந்தியாவுடைய பாதுகாப்பு துறையும் முடுக்கிவிட்டுள்ளது. அதாவது பல்வேறு டார்கெட்டுகள் இந்தியாவின் மீது தொடர்ந்து பாகிஸ்தானினுடைய அந்த தாக்குதலுக்காக குறிவைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஏற்கனவே கடற்படையினுடைய வாயிலாக அந்த ஒரு பிரம்மோஸ் ஏவுகணையும் தயார் நிலையில் இந்தியாவோடு நேற்று நள்ளிரவு வைத்திருந்தது. தற்போது அந்த சமயத்தில் தான் தலைநகர் டெல்லியை நோக்கிய ஒரு ஏவுகணை தாக்குதலை பாகிஸ்தானானது கையில் எடுத்திருக்கு. இதுக்கு தகுந்த பதிலடி என்பது இந்தியா தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருந்தும் இதை குறிப்பாக தலைநகர் டெல்லி, அதாவது பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சரவை என்பது எப்படி கையாளப் போகிறது என்ற ஒரு விதமும் இருக்கிறது. கடுமையான ஒரு எதிர்வினை என்பது எல்லை பகுதிகளுக்கே தீவிரமான ஒரு தாக்குதலை இந்தியாவானது பாகிஸ்தான் மீது தொடுத்த நிலையில் தலைநகர் டெல்லியை அவர்கள் குறிவைக்கும் பொழுது எந்த மாதிரியான நடவடிக்கைகளை தற்பொழுது இந்திய ராணுவம் எடுக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வியும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். பாகிஸ்தானை பொறுத்தளவில் இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி, சியால்கோட், லாகூர் அண்ட் பெஷாவர் ஆகிய முக்கிய நகரங்களுக்கு மேலே மல்டிபிள் ட்ரோன்கள் இந்தியாவின் சார்பாக ஏவப்பட்டுள்ளது என்பதையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். குர்ஜன்வாலா மற்றும் அட்டோக் உள்ளிட்ட பகுதிகளில் பொறுத்தளவில் இந்தியாவுடைய ட்ரோன்கள் முழுமையான தாக்குதலுக்காக, எதிர்வினை தாக்குதலுக்காக ஏவப்பட்டுள்ளது. பீரங்கியினுடைய தாக்குதல் என்பது நேற்று இரவு சுமார் 12:30 மணி வரை முதல் பாகிஸ்தானுடைய சார்பாக எல்ஓசி பகுதியில் தொடங்கப்பட்ட நிலையில் ஃபுல் ப்ளோன் அட்டாக்கை அவர்கள் குடியிருப்புகள் மீது பிரோஸ்பூர், குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்திய பிரோஸ்பூர் குடியிருப்புகள் மீது தாக்குதலை தொடங்கியிருந்தார்கள். அதற்கு ஒரு தகுந்த பதிலடி தரும் விதமாக இப்பொழுது இந்த ட்ரோன் அட்டாக் என்பது இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி, சியால்கோட், லாகூர், பெஷாவர், குர்ஜன்வாலா, அட்டாக் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முக்கிய நகரங்களில் பாகிஸ்தானுடைய நகரங்கள் மீது இந்தியாவுடைய ட்ரோன் தாக்குதலும் தற்பொழுது ஏவிவிடப்பட்டுள்ளதாகவும் முக்கியமாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு ஒரு ஹை அலர்ட் மோட் என்பது வட இந்தியாவினுடைய பெரும்பாலான நகரங்கள், குறிப்பாக எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவினுடைய முக்கிய ராணுவ தளங்கள், அதனுடைய அதாவது தலைமை மையங்கள் இருக்கக்கூடிய நகரங்களிலும் கடுமையான ஒரு அலர்ட் என்பது போடப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுப்பதற்கான ஒரு அறிவுறுத்தலும் தற்பொழுது வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது டெல்லியிலும் முழுமையான ஒரு பிளாக் அவுட் என்பது சென்ட்ரல் டெல்லியில் போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்ப இந்தியாவுடைய பதில் தாக்குதலால பாகிஸ்தானுக்கு ஏதாவது தாக்கம் ஏற்பட்டிருக்கா சுசித்ரா? நிச்சயமாக கடும் அந்த ட்ரோன் தாக்குதலை பொறுத்தளவில் ஃபுல் ப்ளோன் ஒரு ரிட்டாலியேஷன் என்ற அடிப்படையில் தான் பாதுகாப்புத்துறையானது அதை கூறுகிறது. இந்த ஒரு தாக்குதலை பொறுத்தளவு கடுமையான சேதங்கள் அந்த நாட்டினுடைய ப்ராப்பர்ட்டிகளுக்கு கடுமையாக ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கார்கள். தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல், ஏவுகணை தாக்குதலை தற்பொழுது பாகிஸ்தான் கைவிடாவிட்டால் முழுமையான ஒரு தாக்குதல், அதாவது ஃபுல் ப்ளோன் வார் என்ற அளவிலான ஒரு கட்டத்திற்கு இந்த விவகாரம் சென்றுவிடும். அதன் பின்னர் பாகிஸ்தான் அந்த ஒரு பாதிப்பிலிருந்து எழ முடியாது என்ற ஒரு கருத்தையும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தலைநகர் டெல்லி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளை குறிவைத்து ஏவுகணை தாக்குவது என்பதை ஒருபோதும் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை என்பது அனுமதிக்காது. அந்த தவறை பாகிஸ்தான் செய்துவிட்டது என்ற ஒரு கருத்தான் பல மூத்த அதிகாரிகளும் தற்பொழுது கூறியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு எதிர்வினையான பல்வேறு நடவடிக்கைகள் இந்தியாவின் தரப்பிலிருந்து எடுத்து வந்தாலும் தற்பொழுது மீண்டும் எல்ஓசி பகுதிகளில் மட்டுமல்லாமல் இந்த சர்வதேச இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் கடுமையான ஒரு எதிர் தாக்குதலையும் இந்தியாவானது தற்பொழுது தொடங்கியிருப்பதையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள்.